ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாவக்காய் வச்சு காரக்குழம்பு கசக்காமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாவக்காய் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. சின்ன வேணும் சின்னதாக கட் பண்ணி ரவுண்டாக வேணால் எப்படி வேணால் போடலாம், நம்ம இஷ்டம் தான். நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பாவக்காய் ஒரு வானலில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பாவக்காவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகணும், ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன பிறகு பாவக்காய் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயிலே ஒரு 20 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதை வணங்கின பிறகு தக்காளி லைட்டாக வணங்கின பிறகு மஞ்சத்தூள், தக்காளியும் வெங்காயம் வணக்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படின்னா கடலப்பருப்பு முக்கியம். நம்ம மல்லாட்டை சொல்லுவோம்ல, அதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 20 பல் பூண்டு நல்லா உரிச்சு வச்சு இதை போட்டுக்கோங்க. பூண்டும் இல்லை நம்ம மல்லாட்டை போடுறோம்ல, அதுதான் டேஸ்ட் கொடுக்குமே. பூண்டு நல்லா வணக்கின பிறகு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். குழம்புக்கு அது என்னென்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு அரை தக்காளி, 2 பத்து தேங்காய், கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச கடலை எடுத்து போட்டுக்கிட்டு நல்லா கிண்டிட்டு, நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் போடுறேன் 2 ஸ்பூன், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், இதை 2த்தையும் போட்டு நல்லா வணங்கின பிறகு நம்ம மல்லாட்டை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மல்லாட்டை ஒரு கொதி வந்த பிறகு இதில் உங்களுக்கு தேங்காய் பால் வேணால் ஊற்றிக்கோங்க லைட்டாக. நான் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு இன்னொரு கொதி விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு இதுக்கு புளி ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அந்த சைஸ் புளி வேணும். புளி உரைச்சிக்கோங்க. இந்த ஒரு கொதி வந்த பிறகு நான் வறுத்து வச்சுருக்க பாவக்காவை போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி விடுங்க. கொதி விட்ட பிறகு நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துருக்கோம்ல, அந்த புளி நல்லா கரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு திரும்பி ஒரு கொதி நல்லா விடணும். இது 3 டைம் கொதிக்கணும். அப்போ தான் நல்லா சுண்டும், அந்த டேஸ்ட் கொடுக்கும் வச்சுக்கோங்க. கொதித்த பிறகு லாஸ்ட்டாக கிண்டிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் சர்க்கரை கூட போடலாம், நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு இது எப்படி லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து தாளிக்கவே இல்லைல்ல, லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வீட்டில் செஞ்ச வடகம் இருக்குல்ல, அந்த வடகத்தை எண்ணெய் ஊற்றி வடகத்தை போட்டு தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக குழம்பு இறக்குறப்ப தான் இதை போட்டு கொட்டணும். குழம்புலாம் நல்லா சுண்டணும். சுண்ட பிறகு தான் இந்த வடகம் தாளிச்சிருக்கோம்ல, அதை போட்டு கொட்டி இறக்கிடணும். வடகம் கொட்டின பிறகு கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சா அந்த கசப்பே இடம்னு சொல்லுவாங்க. வடகத்தை கொட்டின உடனே இறக்கிடணும். கொட்டிட்டு நம்ம ஒரு கிண்டிட்டு இறக்கிடணும், அவ்வளோதான். அப்புறமேட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுமாரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாவக்காய் கசக்காது. நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிறப்ப அந்த கசப்பு தன்மை எடுத்துருன்னு சொல்லுவாங்க. இதுமாரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் அந்த குழம்புல வானலில் எடுத்த பிறகு அந்த குழம்பு வானலில் ஒட்டிருக்கும்ல, அதில் பசங்க சாப்பாடு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இப்படி யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.